அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் இந்த பஞ்சு போன்ற இட்லியை எப்படி சுவையாக நீங்கள் வீட்லேயும் செய்தெடுத்து கொள்ளலாம் என்றதைத்தான் பார்க்க போறீங்கள். இந்த ரெசிபிக்கு போறதுக்கு முன்னால இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பா மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்படி என்றதான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த சுவையான பஞ்சு போன்ற இட்லியை நீங்களும் செய்தெடுத்து கொள்ளாமன்றதை பார்த்துக்கொள்வோம். இந்த இட்லி ரெசிபி அளந்தெடுக்கிறத பார்த்தீங்களென்றால் நான் இன்றைக்கு இந்த கப்பெல்லாம் அளந்தெடுத்து கொள்கிறேன். அல்லது நான் சொல்கிற அளவுகளை இப்படி கிளாஸாலேயும் நீங்கள் அளந்தெடுத்து போட்டுக்கொள்ளலாம். இந்த இட்லியை செய்தெடுக்கிறதுக்கு முதல் இந்த கப்பால் 4 கப் தலை தட்டி இட்லி அரிசி எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இந்த 4 கப் இட்லி அரிசியை இந்த கிண்ணத்துக்குள்ளே போட்டெடுத்த பிறகு அடுத்ததாக ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ள 1 கப் தலை தட்டி உளுந்தெடுத்து போட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் போடுற அளவில் பார்த்தீங்கன்னா 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து தேவைப்படும். அடுத்ததாக இந்த இட்லிக்கு நல்ல சுவையை கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இந்த வெந்தயத்தையும் போட்டெடுத்த பிறகு ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ள 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி நல்ல ஸ்பொஞ்சாக வர்றதுக்காக இந்த 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து போட்டுக்கொள்கிறோம். இந்த அளவுகளை பார்த்தீங்கன்னா 4 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, இதோட 1/2 கப் ஜவ்வரிசி, கொஞ்சமாக ருசிக்காக வெந்தயம். இது எல்லாத்தையும் அளந்தெடுத்த பிறகு இது எல்லாத்தையும் 4-5 தடவை தண்ணியில் அலசி வடிவாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் வடிவாக கழுவி எடுத்த பிறகு இதை மூண்டையும் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் இதை ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். இதை நான் காட்டுறது போல 5 மணித்தியாலமே ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி செய்து எடுத்தீங்களன்னு தான் நான் காட்டுறது போல ஸ்பொஞ்சான இட்லி செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் 5 மணித்தியாலம் வடிவாக ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களாலே தெரியுமே நம்புறேன், வடிவா இது எல்லாம் ஊறி வந்திருக்குது. பேந்தனே இதை நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் குளிரான நாட்டில் வசிக்கிறீங்களென்றால் இது எல்லாத்தையும் அரைச்செடுக்கும் போது இந்த அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு தண்ணியில் அரைச்செடுத்தீங்களென்றால் உங்களுக்கு இந்த மா புளிச்சு வர்றதுக்கு உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்களுக்கும் வடிவா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன். பேந்தனே இது எல்லாத்தையும் அரைச்செடுத்துட வேண்டியதான். நான் இதை ஏற்கனவே காட்டிக்கொள்றது போல இந்த இட்லி மாவை அரைச்செடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு என் மிக்சி தான் பாவிச்சு எடுத்துக்கொள்ள போறேன். தேவைப்பட்ட இந்த அளவுகளோட நீங்கள் கிரைண்டர்லையும் அரைச்செடுத்துக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே காட்டியது போல இந்த மிக்சி பெரிய மிக்சி என்றபடியா இந்த ஊற வச்ச உளுந்தையும் ஜவ்வரிசியையும் ஒரே நேரத்திலேயே போட்டு அரைச்செடுத்துக்கொள்கிறேன். உங்களோட கிரைண்டர் அல்லது மிக்சின்ற அளவின்படி இந்த அளவுகளோட போட்டு அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி சூடுறாமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ள 5 பெரிய ஐஸ் கட்டிகள் எடுத்து போட்டு அரைச்செடுத்துக்கொள்கிறேன். அல்லது இதுக்கு பதிலாக நீங்கள் குளிர் தண்ணியும் விட்டு அரைச்செடுத்துக்கொள்ளலாம். இந்த ஐஸ் கட்டிகளையும் போட்ட பிறகு அரிசி உளுந்து ஊற வச்ச தண்ணியில இருந்து முதலாக 1/2 கப் தண்ணி விட்டு முதல் ஒரு தடவை அரைச்செடுத்து கொள்ளுவோம். எல்லாமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கப் உளுந்து ஊற வச்ச தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணியை நீங்க ஒரே தடவையிலேயே விட்டு எடுத்தீங்களா இந்த உளுந்தும் சரி ஜவ்வரிசியும் சரி வடிவா உங்களுக்கு அரைஞ்சு வராது. அதனால முதல் 1/2 கப் இந்த ஐஸ் கட்டிகளோட போட்டு அரைச்செடுத்த பிறகு இந்த பருவத்தை கெடுத்த பிறகு திருப்பவும் இந்த 1/2 கப் தண்ணியை விட்டு வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த பருவத்துக்கு வர்ற அளவுக்கு அரைச்செடுத்து கொள்ளுங்க. பேந்தனே இந்த அரைச்ச மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ள போற சட்டிக்குள்ள விட்டு எடுத்துக்கொள்றேன். அடுத்ததாக ஊற வச்சு எடுத்த இந்த அரிசியையும் போட்டு அரைச்செடுத்து கொள்றேன். நான் இதை ஏற்கனவே சொன்னது போல இந்த மிக்சி பெரிய மிக்சி என்றபடியா இந்த அரிசி எல்லாத்தையுமே ஒரே தடவையிலேயே போட்டு அரைச்செடுத்து கொள்றேன். இந்த மிக்சிக்குள்ள அரிசி எல்லாத்தையும் போட்டு எடுத்த பிறகு இதுக்கும் அரிசி உளுந்து ஊற வச்ச தண்ணியில இருந்து 1 கப் விட்டு எடுத்துக்கொள்றேன். இந்த தண்ணியை விட்டெடுத்த பிறகு இந்த மிக்சி சூடாமல் இருக்கிறதுக்காக இதுக்கும் 5 பெரிய ஐஸ் கட்டிகள் எடுத்து போட்டு அரைச்செடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் அரைச்செடுத்த அப்புறம் பார்த்தீங்களன்னா இந்த பருவத்துக்கு வந்திருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த அரிசியை வடிவாக அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. பேந்தனே இந்த அரிசியையும் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போகிற கிண்ணத்துக்குள்ள எடுத்து ஊற்றிக்கொள்கிறேன். இந்த மாவை மூத்தி எடுத்த பிறகு மற்ற ரெசிபிகளுக்கு சொல்றது போல உங்களோட கையை வடிவா கழுவி எடுத்த பிறகு இந்த கையாலேயே இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதை ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் கையால மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த கையில இருக்கிற சூட்டினாலேயே
உங்களுக்கு இந்த மா புளிச்சு வர்றதுக்கு உதவும். இப்போ பார்த்தீங்களாண்டாலே உங்களுக்கு தெரியும் என நம்புறேன். நான் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த அரைச்செடுத்த 2 மாவையும் வடிவா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இந்த மாவின் பருவத்தை பார்த்தீங்களென்றால் அட என்ன இப்படி இட்லி மா தண்ணியா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இதை புளிக்க வச்சு எடுத்தா பிறகு நல்ல ஒரு பருவத்துக்கு வரும். இந்த மாவை இந்த அளவுக்கு வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்தா பிறகு சட்டி ஓரங்கள்ல இருக்கிற மாவை வடிவா வலிச்சு விட்டுட்டு இதை மூடியோண்டால மூடி குறைஞ்சது 8 மணித்தியாலம் அல்லது ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதை நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் இந்த மாவை புளிக்க வச்சு எடுக்கும்போது குளிரான நாட்டில் வசிச்சு கொண்டு இந்த இட்லி மாவை விண்டர் டைமில் செய்கிறீங்களென்றால் கண்டிப்பாக 1/2 டீஸ்பூனு கிட்ட ட்ரை ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை 8லேருந்து 9 மணித்தியாலம் எனக்கு புளிக்க வச்சு எடுத்துட்டேன். இந்த மாவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுமென்னு நம்புறேன். அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக புளிச்சு வந்திருக்குது. அதே நேரம் இந்த மாவின் பருவத்தை பார்த்தீங்களென்றால் இந்த மாவை தண்ணியாக கரைச்சி வச்சாலும் இதை நீங்கள் புளிக்க வச்சு எடுத்த பிறகு இந்த பருவத்துக்கு வந்திருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். பேந்தன இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு நான் இன்றைக்கு 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கொள்றேன். அல்லது உங்களோட தேவைக்கேற்றதை போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. உப்பையும் போட்டு எடுத்த பிறகு நான் காட்டுறது போல இந்த மாவை வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி என்றத்தான் நீங்கள் இந்த மாவை பொங்க வச்சு எடுக்கும்போது அரிசிமா அடியில் உறைஞ்சிருந்தாலும் இதை வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது போல இட்லி மாவை மிக்ஸ் பண்ணிட்டு சுட்டிங்களா தான் உங்களுக்கு எல்லா இட்லியும் பஞ்சு போல சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த இட்லிகளை அவிச்சு எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்றேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இட்லியில் அவிச்சு எடுக்கிறதுக்காக நான்ஸ்டிக் தட்டோல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தட்டோல் எடுத்திருந்தாலும் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஈரத்துணி போட்டு தான் அவிச்சு எடுத்து காட்டுறேன். இந்த எல்லா தட்டோலுக்கும் இந்த ஈரத்துணியை கவர் பண்ணி எடுத்த பிறகு தட்டோலுக்கு ஏற்ற அளவு மாவை இந்த விதத்தில் விட்டு எடுத்துக்கொள்றேன். நான் காட்டியது போல எல்லா தட்டோலுக்கும் இந்த விதத்தில் மாவை விட்டு எடுத்த பிறகு இந்த தட்டோலை ஒன்றோட ஒன்று முட்டாமல் அடுக்கி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்த இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சு இதை மூடி ஒன்றால மூடி மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கிட்டத்தட்ட 12 நிமிஷம் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதை 12 நிமிஷம் அவிச்செடுத்த பிறகு ஈரக்கையால் தொட்டு பார்த்தீங்களென்றால் உங்களுக்கு இந்த இட்லி கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமென்னு நம்புறேன் இந்த அளவுக்கு வடிவாக இந்த இட்லி அவிஞ்சு வந்திருக்குதுண்டு. பேந்தன ஒரு தட்டுகளாக இந்த இட்லி அவிச்ச துணியில் ஒட்டாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக தண்ணி பனிக்கி இது போல் இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இட்லி ரெசிபி செய்து போடுங்கோண்ட உங்களுக்கு இந்த இட்லி ரெசிபி பிரயோசனமாக இருக்குமென்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே நேரம் இதை மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.